இது வந்து கதை மாதிரி இருக்கும். கதை இல்லை, ஒரு உண்மை சம்பவம் தான். ஒரு பொருள், அந்த பொருளை வந்து அவங்க அலமாரியில் வச்சு ஷோகேஸ்க்கு வச்சுருக்குறாங்க. அது அலமாரியில் பார்க்குறதுலாம் நல்லா இருக்கும் வச்சுருக்குறாங்க. இது நாள் கூட லேட்டஸ்ட்டாக நிறைய பொருள் வரும்போது அந்த பொருளை எல்லாம் அந்த பொருளை வாங்கி இதில் வைக்கிறாங்க. லேட்டஸ்ட் பொருள் அலமாரியில் வைக்கும்போது அவங்களுக்கு அந்த பொருள் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஷோகேஸில் இருக்கும்போது அந்த பழைய பொருள் பார்க்கறதுக்கு அசிங்கமாக தெரியுது. என்னடா இந்த பொருள் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கீழே எடுத்து வைக்கிறாங்க. கீழே எடுத்து வச்சு அப்படி ரொம்ப நாளாக ஒரு மூலையில் கிடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த பொருளை தூக்கி குப்பைக்கார வரும்போது குப்பையில் போட்டுருந்தாங்க. குப்பைக்கு போயிடுது. குப்பையில் போய் கிடக்குது. குப்பைக்குள்ளே பதிஞ்சிருச்சு. ரொம்ப நாள் ஆகுதுன்னு உள்ள கிடக்குது, உள்ள குப்பைக்குள்ளே கிடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குப்பைக்காரங்க வந்து குப்பை பொறுக்குறாங்க. குப்பை பொறுக்கும்போது குப்பையை கிளறிட்டு வரும்போது டக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. ஒரு சின்ன கப்பு அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த கப்பை வந்து அவங்க எடுக்கிறாங்க. எடுத்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் கழுவி, அவங்க வீடு வந்து பெரிய ஒரு வீடு இல்லை, சாதாரண ஒரு ஓட்டு வீடு. அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் அதை கழுவி சுத்தம் பண்ணி அந்த அலமாரியில் வைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அலமாரி கூட கிடையாது. அவங்க வீட்டில் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் வச்சுருக்காங்க. பக்கத்தில் 2 சின்ன கப்பெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர் அவங்க வீட்டுக்கு வராரு. கார் நிப்பாட்டிட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் ஒரு கிறுக்கு பண்ணுறாங்க வீட்டை. அதுக்கு வேலைக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா இந்த ஆளை கூப்பிட்றதுக்காக வந்திருக்கிறாரு. வந்தோன்னே அந்த பொருளை பார்த்துட்டாரு. இந்த பொருள் ரொம்ப அழகாக இருக்குதுப்பா, அந்த பொருள் எங்கே கிடச்சது, எப்படி வச்சுக்கிறேன், எங்கே வாங்கினேன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு இந்த பொருள் வந்து குப்பையில் கிடச்சது, நான் வச்சுருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் கேட்குறேன். அந்த பொருள் வேணால் எனக்கு கொடுத்துறேன், நான் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு. என்ன செய்கிறதுனே அந்த ஆளுக்கு தெரில. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்கள் பணம் தான்னு சொல்கிறீங்க. பணங்கிறது ஏழைகளுக்கு பெரிய காரியம் இல்லையா? அதனால் அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த பொருளை எடுத்து அவர் கையில் கொடுத்துருக்காரு. அவர் கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, இந்த வீட்டில் அவங்க வீட்டில் கொண்டு வைக்கிறார். வைக்கிறது தான் சாதாரண வைக்கிறார். அவர் நல்லா ரொம்ப சுத்தம் பண்ணி ரொம்ப இதெல்லாம் போட்டு கழுவி ரொம்ப பளிங்கு மாதிரி நீட்டாக அதை சுத்தமாக அழகாக கழுவி அந்த கப்பை கொண்டு அவங்க ஷோகேஸில் அன்றைக்கி வீடு பிரவேசம் அது முன்னால் வைக்கிறாரு. வரவங்க போகிறவங்கெல்லாம் பார்க்குறாங்க, பொருள் ரொம்ப அழகாக இருக்குது, இப்போ கிடைக்காத பொருளை இது எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னு பார்த்து எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சி அவரை பாராட்டுறாங்க. அழகான பொருள் வாங்கியிருக்கீங்க, நல்லா இருக்குது, ஷோகேஸில் இருக்கிற பொருள் ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்ததாக தெரியுது அப்படின்லாம் பேசிட்டு அவங்க எல்லாம் போகிறாங்க. அவருக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம அந்த பொருளை வச்சதுனால எவ்வளோ நல்ல ஒரு இது அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் எந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்து எங்கே வந்து யார் கைக்கு போயிருக்குது. ஆனால் எந்த பொருளாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இருக்கிற இடத்துல இருந்தால் தான் அதுக்கு வந்து மதிப்பு. நான் ஃபஸ்ட் சொன்னது கப்பு இல்லைங்க, அது ஒரு நபர். ஒரு குடும்பத்துக்காக அவர் சின்ன வயசில் அவங்க பிள்ளைங்க அவங்க ஒய்ஃபு எல்லோரும் இருக்கும்போது அவருக்காக உழைக்கிறாங்க. உழைச்சி போடுறாரு. போட்டு இவங்கெல்லாம் உழைச்சி பெரிய ஆளாகி படித்து பெருசாகி வரும்போது அவருடைய மதிப்பு அவருக்கு கம்மியாகுது. அவரும் படிக்காதவர், சாதாரண மனுஷன். ஆனால் திறமை இருக்குது. படிக்காட்டாலும் திறமை இல்லாமல் திறமை இருக்குது. ஆனால் அதை கூட மதிக்காமல் அவங்க என்ன பண்ணாங்க, அவர் தூக்கி குப்பையில் போகிற மாதிரி போட்டு ரொம்ப அவர் வந்து கீழ்த்தரமான நிலைமைக்கு ஆளாகிறாரு. அவரை பேசுகிறது, உச்சனமாக பேசுகிறது, தப்பாக பேசுகிறது, இப்படிலாம் பேசும்போது மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி அவர் பாதிக்கப்பட்டு தெருவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அதுதான் அந்த நிலைமை வரும்போது தான் அந்த அவருடைய திறமையை அறிஞ்சு இன்னொருத்தர் வந்து அவரை பயன்படுத்தும் போது தான் அந்த அவருடைய திறமை வெளியே வருது. அதான் அந்த எவ்வளோ அந்த ஆரம்ப காலத்தில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றியிருப்பார். இந்த நிலைமை வரும்போது அவர் எவ்வளோ பாதிக்கப்படும்போது அவர் மனநிலை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும், அவர் மனசு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும், இதை அவங்க தெரிஞ்சுக்கல. ஆனால் அவர் ஏதோ ஒரு இடத்துல போய் அவர் இருக்கிறார், ஒரு திறமையை பயன்படுத்துகிறாங்க, நல்லா இருக்குது. இதுதான் உண்மை. ஆனால் இப்படி நடத்தக்கூடாது. இப்போ நம்ம அப்பா எப்படி நடத்தினார், நம்ம எப்படி வச்சுருந்தார், எப்படி நடத்தினார் அப்படிங்கும்போது அவங்க வந்து அதை நினைச்சு சந்தோஷப்படணும் இல்லையா? அவரை கேவலப்படுத்தி அவங்க திட்டி பேசுகிறதெல்லாம் தவறு. அவர் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு போகும்போது அவரையும் அவருடைய திறமைகளையும் தெரிஞ்சு ஒரு சில பேர் அவரை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க. சரிங்களா? அதுதான் அந்த கதையோட இது. சரி.
ஓகே.